கர்த்தருடைய பரிசுத்த நாம் மயப்படுவதாக. 5வது வேத வினாவிடை போட்டி இந்த நாளில் நடக்க இருக்கிறது. பற்றாத நிறுத்து ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் இந்த 5வது வேத வினாவிடை போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நடைபெற்ற 41வது வேத வினாவிடை பகுதியில் இருந்து ஆரம்பித்து 50வது வேத வினாவிடை வரைக்கும் இந்த நாளில் கேள்வியில் கேட்கப்பட போகிறது. மொத்தம் 20 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுப்பவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய புத்தகம் பரிசாக காத்திருக்கிறது. ஆகவே உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சொன்னது யார் என்ற வேத வினாவிடை பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். யெகோவா ஷாலோம். முதலாவது கேள்வி இதுதான். யெகோவா ஷாலோம் என்று சொன்னது யார்? மொத்தமாக நீங்கள் விடைகளை எழுதி அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். யெகோவா ஷாலோம் என்று சொன்னது யார்? எல்லா கேள்விகளையும் 24 மணி நேரத்துக்குள் அனுப்பணும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு 9 மணிக்கு இந்த கேள்வி நீங்க பாக்குறீங்க. 16ஆம் தேதி 9 மணிக்குள் நீங்கள் பதிலை அனுப்பிட வேண்டும். யெகோவா ஷாலோம் என்று சொன்னது யார்? இரண்டாவது கேள்வி, லகாய் ரோயி என்று சொன்னது யார்? இரண்டாவது கேள்வி, லகாய் ரோயி என்று சொன்னது யார்? நீங்க பாஸ் பண்ணிட்டு, நான் வேகமா போவேன், நீங்க பாஸ் பண்ணிட்டு பதில குறித்து வைத்துக் கொண்டிருங்கள். இரண்டாவது, இது பரலோக வாசலமா என்று சொல்லப்பட்ட வேத வினாடை பகுதியிலிருந்து கேட்கப்படுகிற கேள்வி. இது மூன்றாவது கேள்வி, தான் குடித்து கூத்தாட தேவாலய பொக்கிஷமா? தான் குடித்து கூத்தாட தேவாலய பொக்கிஷமா? யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான்காவது கேள்வி, இது பரலோக வாசலமா என்ற பகுதியிலிருந்து நான்காவது கேள்வி, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலைவிரிச்சு ஆடிச்சான். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலைவிரிச்சு ஆடிச்சான். இந்த கேள்விக்கான பதில் இந்த நபர் யார் என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்த 5வது கேள்வி, எண்களும் பாடலும் பகுதியிலிருந்து நம்பரை வைத்து நீங்கள் பாடலை கண்டுபிடிக்க வேண்டும். 3 1 3 1 2 எண்களும் வருகிற ஒரு பாடலை கண்டுபிடிக்க வேண்டும். 3 1. ஓகே, திரையில உங்களுக்கு கேள்வி வருவது நீங்க பார்க்கலாம். 6வது கேள்வி, 6 7 6 7 இந்த எண்களில் வரும் பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, பழசும் புதுசும் என்கிற பகுதியிலிருந்து 7வது கேள்வி, பழைய ஏற்பாட்டு நபரின் ஜெபம் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டு நபரின் ஜெபம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. யாருடைய ஜெபம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தாக 8வது கேள்வி, பழசும் புதுசும் பகுதியிலிருந்து, இந்த மனிதன் பரலோகத்துக்கு எழுப்பி போகவில்லை என்று ஒரு மனிதனை பற்றி வேதம் பேசுகிறது. அது யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பழசும் புதுசும் பகுதியிலிருந்து 8வது கேள்வி, இந்த மனிதன் பரலோகத்துக்கு எழுப்பி போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஓகே, 9வது கேள்வி, நச்சாட்சி பெற்றவர்கள் என்ற தலைப்பிலிருந்து, பிரியமான புருஷன் யார்? பிரியமான புருஷன் யார்? 9வது கேள்வி. அடுத்ததாக 10வது கேள்வி, நச்சாட்சி பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழாக, நியாயப்பிரமாணத்தில் தேறினவன் யார்? நியாயப்பிரமாணத்தில் தேறினவன் யார்? 11வது கேள்வி, சங்கிலி தொடர் பாடல் என்ற பகுதியிலிருந்து, அதுல ஒரு கேலண்டர் படம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு ஒரு பாடல் ஒன்றை கேட்டிருந்தது. அது என்ன படம் என்று அந்த படத்தை பார்த்து எந்த பாட்டு என்று கண்டுபிடிக்க வேண்டும். சங்கிலி தொடர் பாடல்ல தொடர்ச்சியாக வரும் வார்த்தைகள் என்ன? கேலண்டர் படத்தை பார்த்திருப்பீங்க. என்ன பாடல்? 12வது கேள்வி, சங்கிலி தொடர் பாடல். அதுல துதிப்பதற்கு ஏதுவான பாடல். படம் வந்து இந்த பிரைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு ஒரு படம் போடப்பட்டிருந்திருக்கும். துதிப்பது சம்பந்தமான ஒரு பாடல். 12வது கேள்வி, சங்கிலி தொடர் பாடல். ஓகே, 13வது கேள்வி, இதுல என்னன்னா தொழில் என்ன அப்படிங்கிற பகுதியிலிருந்து, நோவாவின் தொழில் என்ன? 13வது கேள்வி, நோவாவின் தொழில் என்ன? நோவாவின் தொழில் என்ன? 14வது கேள்வி, சீமோனின் தொழில் என்ன? சீமோனின் தொழில் என்ன? 14வது கேள்வி இது. அடுத்ததாக அலையா விருந்தாளி என்ற தலைப்பின் கீழாக 15வது கேள்வி, மரணத்துக்கு பயந்தவர் யார்? மரணத்துக்கு பயந்தவர் யார்? 15வது கேள்வி இது. அலையா விருந்தாளி பகுதியிலிருந்து 16வது கேள்வி வருகிறது, முகங்குப்புற விழுந்து இறந்தது யார்? முகங்குப்புற விழுந்து இறந்தது யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். முகங்குப்புற விழுந்து இறந்தது யார்?
17வது கேள்வி நல்ல உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து நல்ல வேலைக்காரன் யார்? நல்ல வேலைக்காரன் யார்? இது 17வது கேள்வி. ஓகே, நல்ல உறவுகள் என்ற தலைப்பில் இருந்து 18வது கேள்வி நல்ல மனைவி யார்? நல்ல மனைவி யார்? பதில் தெரிந்தவர்கள் உடனடியாக மொத்தமாக பதிலை நீங்கள் எழுதி அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும். உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே, சரியாக 24 மணி நேரத்துக்குள் நீங்க அனுப்பணும். ஓகே, ஊமையோடு சில நிமிடம் என்ற தலைப்பின் கீழாக ஊமையோடு சில நிமிடம் உங்களுக்கு திரையில அந்த ஆக்ஷன் வரும், அதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். 19வது கேள்வி இந்த வீடியோல அந்த வாய் அசைவை வைத்து வசனத்தை கண்டுபிடிக்கணும். இது 19வது கேள்வி. ஓகே, 20வது கேள்வி ஊமையோடு சில நிமிடம் என்ற பகுதியிலிருந்து இப்பொழுது வாயசைவில் வரும் வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஓகே, உடனடியாக இந்த 20 கேள்விகளுக்கும் பதில் எழுதி நீங்க அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடியனுடைய வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு திரையில வரும். ஆகவே அந்த எண்ணுக்கு நீங்கள் உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகம், நல்ல புத்தகங்கள் உங்களுக்கு பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி. உங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.